ட்ரேடிங்கு நீங்க யூடியூப் பார்த்தாலும் இல்லை யாருன்னா சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து புரியவே புரியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணாதான் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஹாய் ஜோக்கர்ஸ். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22nd April. 22nd April. சரியா ஆன் ஆயிடுச்சு. Nothing scheduled on the 22nd of April 2025. ஓகே சரி. ஓகே, இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:25. ஆக்சுவலாக வந்து இப்போ மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க தேவையில்ல, ஏன்னா மார்க்கெட்டோட எது திசை நம்மளுக்கே நல்லா தெரியுது. என்னன்னா நம்மளோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs லாஸில் இருக்குது, இன்னொன்று வந்து 4 lakh வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, அதனால் அந்த 4 lakh ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். எவ்வளோனா இதே ரேட்டுக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரே லெக்கு இந்த கார்னரில் இருக்குது, நிற்கிது. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 3 days இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிட்டோம். இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 22,375, நெக்ஸ்ட்டு வந்து 22,270. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேக்கடாக இருக்குது பொசிஷனு. ஓகே, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன ஆகுதுன்னு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோவில் இருக்குன்னா 21,900 C. 21,900 C என்னென்ன எடுத்து. ஓகே, இப்போ நம்ம இந்த ஏரியாவில் வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு என்ன ஃபேவர் ஆகுனா விஎப் கீழே இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ப்ரீமியம் உள்ளது. ஓகேவா? அதனால் வந்து 377 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம கீழே நிஃப்டி சார்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்புறம் வந்து ஓகேவா, ஒரு கேப் அப் ஆகி ஓப்பனாக இருக்குது. ஃபர்தராக வந்து நம்ம டார்கெட் என்னென்னா இந்த இடம் 22,180 வந்து ரீடெஸ்ட் பண்ணோம். ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,66,000 வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்திருக்கு. ஓகேவா? இங்கே நம்ம போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோன்னா சப்போர்ட் வந்து 22,180 போட்டிருக்கல. நீங்கள் கரெக்டாக வந்து 22,180 வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? இந்த சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பை கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிட்டு தான் போவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, இப்போ ஓஏலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? ஓஏலாம் சுத்தமாக இல்லை. கால் சைட்லேயே இல்லை, புட் சைட்லேயே இல்லை. ஏற்கனவே பில்ட் பண்ண பொசிஷனை வச்சு அவங்க வந்து என்னென்னா மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. ஒன்று என்னன்னா கன்சால்டேஷன் நடக்கும், இல்லாட்டி வந்து டவுனில் இறங்கணும். மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி. பார்ப்போம். நம்ம இந்த லாஸ்ட்லேருந்து ரெக்கவரி ஆகணும்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியானாலே நம்ம ரெக்கவரி ஆகலாம். இப்போ வந்து 366 இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 310 இல்லை 315 இல்லை 320 அந்த மாதிரி வரும்போது என்னன்னா நம்ம ப்ராஃபிட்லேயே வந்துடுவோம். ஓகேவா? இது மாதிரி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 338 வரைக்கும் வருவான். இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னா 303 வரைக்கும் வருவான். ஓகேவா? 303 வந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். திருப்பி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும். பார்ப்போம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:45. இப்போ வந்து நிஃப்டி வந்து 22,214 இருக்குது. ஓகே, நம்ம பொசிஷன் எப்படி பார்க்கலாம். இங்கே வந்து இந்த 21,900 வந்து இப்போ வந்து 11% ஆகிடுச்சு தெரியுதுங்களா. இங்கே இப்போ 347 இருக்குது. இப்போ நம்ம பொசிஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 347. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3,900 போச்சுன்னா 76 வரும் இங்கே. ஓகேவா? இது வந்து என்னன்னா டார்கெட் வந்து இந்த ஏரியா இங்கே இருக்க பாருங்க, 21,182 அந்த பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வந்து 83,000 காமிக்குது, ஆனால் வந்து 76,000 வந்து லாஸில் இருக்கு. ஓகேவா? 50ல் இருக்க. ஓகே, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக இந்த இடம் வந்து சப்போர்ட்டு நினைக்கிறேன் 22. ஆனால் பட்ட உடனே டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணோம். பட்ட உடனே க்ளோஸ் பண்ணணும். உடனே 84 தொட்ட உடனே க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா டக்குன்னு வந்து சப்போர்ட் எடுக்கும். ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்.
இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கும் பார்த்துக்கலாம். 345. நம்ம ஆக்சுவலாக இங்கே வரும்போது வந்துன்னா 330 வரும், 330 இல்லை 325 வரும். பார்ப்போம் எவ்வளோ. 345 இருக்கா, 345 344 இருக்குது. இது ஒன்றும் அப்டேட் ஆகலை. அப்போ இங்கே ஒரு சப்போர்ட்டு ட்ரை பண்ணுறேன் இந்த ஹையில். ஆனால் அங்கெல்லாம் இங்கே தான் வந்து வருவான். பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:08 ஆகுது, 10:09. ஓகேவா? இப்போ இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட்டில் வந்து திருப்பி வந்து சப்போர்ட் எடுக்கும். ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து 180. அதுக்கு முன்னாடியே வந்து சப்போர்ட் எடுக்க பார்க்குது. இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த 11% வந்து என்னென்னா இதுவாக இருக்குது. போன இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது 11% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிகே அப்படிதான் பார்ப்போம். ஃபர்தராக வந்து இன்னும் லாஸ்ட் 73,000 தான் இருக்கும். 345 பார்ப்போம் என்ன வருதுன்னு. நம்மளுக்கு வந்து 303 வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 303லேருந்து சப்போர்ட் அடிச்சுக்கலாம். 300 அப்போ பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இன்னைக்கு ஒன்றும் ஓஏலாம் ஒன்றே இல்லை. ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் ஓஏ வச்சுட்டு எப்படி வந்து பில்ட் ஆகும் சொல்லி பார்த்துருக்கேன். இங்கே இந்த சைடில் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இந்த சைடில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் வந்து எக்ஸ்பைரி. மிட் கேப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிட் கேப் வந்து கால் சைடில் தான் அதிகமாக இருக்குது, 1200. புட் சைடில் வந்து இருக்கு. ஓகே, இப்போ எப்படி இருக்கு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து 10,725 வந்து 3000 இருக்குது. ஓகேவா? 3000 இருந்தால் என்ன ஆகும்னு சொல்லி பாருங்க. 3000 இருந்தால் சப்போர்ட் இந்த இடம் நல்ல சப்போர்ட்டுன்றதை இண்டிகேட் பண்ணுது மிட் கேப்பில். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரைமானுக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து பட்டு திருப்பி வந்து பவுன்ஸ் ஆகும். இங்கே வரும்போது நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வச்சுருப்பாங்க பொசிஷனு மைனஸில், அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. சப்போர்ட் எடுக்குமா என்னன்னு பார்க்கலாம். நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து ஒரு 12% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? இப்போ 1.1 லேக்ஸ் வந்து லாக்ஸில் இருக்குது. இந்த லாஸில் வந்து ரெக்கவரி ஆகுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இதோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுனில். ஓகேவா? 323 இன்னும் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெட் மாதிரி தான் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். இல்லாட்டி இந்த லோலையில் வச்சோன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ கூட வந்து என்னென்னா கீழே இந்த இடம் சப்போர்ட் இது வரைக்கும் வரணும், 329 வரைக்கும் வரணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 329 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குதா இல்லை என்ன ஏதுன்னு பார்ப்போம். எடுப்போம். 328 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சப்போர்ட் வந்து மாறுது. இது சப்போர்ட் எங்கன்னா கீழே தான் சப்போர்ட் எடுக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பிரேக் ஆகுதா இல்லைன்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. ஓகேவா? இங்கே நம்ம பொசிஷன் என்ன ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த ஹையில் இருக்குது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு பிரேக் ஆனாலும் இங்கே ரிஜெக்ட் ஆகும் சொல்லிட்டு திருப்பி இங்கே வரும்போது என்ன பண்ணணும்னா நம்ம பொசிஷனை வந்து என்னென்னா செல் பொசிஷன் வந்து பை பொசிஷன் மாற்றணும். ஓகேவா? என்னென்னா 370 வந்து இதை வந்து பையிங் ஆக்கணும்.
பையிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் டார்கெட்டை வந்து 412. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே 370 வந்து என்னென்னா பொசிஷனை வந்து பை ஆக்கிடணும். ஓகேவா, எக்ஸிட்டு இப்போ எவ்வளோ இது 60 இருக்கா, 120 மாற்றிடணும். ஓகேவா, 120 எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இங்கே வரும் 70 வந்து மாற்றணும். 370. ஓகேவா, அவ்வளோ. இதுக்கு மேலே வந்து இந்த டவுன் சைடில் வரது கொஞ்சம் ப்ராபபிலிட்டிஸ் கம்மி தான். பிரேக் ஆகிடுச்சு, இதில் சப்போர்ட் எடுத்துருச்சு. இது லைட்டாக வந்து கொஞ்சம் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்துடும். புல் பேக்காக இருந்தால் திருப்பி இந்த ஹைக் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்ப்போம். ஓகே, இப்போ இதை வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷாக தான் போகுது மார்க்கெட்டு. நம்ம பொசிஷனை வேறு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 417 பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock. இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னா, இது வந்து இந்த இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹையில் தான் இருக்குது இது. அதனால் இந்த 410 திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் வரும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும். திருப்பி வந்து 120 வந்து பண்ணுறோம், செல்லிங் பொசிஷனாக மாற்றுறோம். 410 இருந்து. ஓகேவா, 120 இது 15 இருக்குது, இது 10. ஓகேவா, 10 வந்து திருப்பி இதை செல்லிங் பொசிஷனாக வந்து நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா, இப்போ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த இடத்துல திருப்பி ரிஜெக்ட் ஆச்சுன்னா இந்த மிடில் திருப்பி 383க்கு வரணும். 83க்கு வரும்போது திருப்பி வந்து நம்ம பையிங் பொசிஷனாக மாற்றலாம். ஓகேவா, இது சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. திருப்பி இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணோம். ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம பொசிஷனை வந்து எங்கே வரோன்னா இந்த மிடில் 380 வந்தோடனே திருப்பி இதை வந்து பையிங் பொசிஷனாக மாற்றிடணும். ஓகேவா, ஓகே. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. கரெக்டாக அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த டார்கெட் வந்து 22,245. ஓகேவா, இப்போ வந்து பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா இங்கே ஆக்சுவலாக இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே டவுன் வந்து கொஞ்சம் 360 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 85 25 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கு இருக்குது. 25 பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 60,000 கிடைக்கும். இந்த லாஸில் வந்து ரெக்கவரி பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப கன்சல்டேட் ஆக மாட்டேன், அப்படியே ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுது. நம்மளுக்கு டெல்டா வேறு அதிகமாக இருக்கிறதுனால வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆக மாட்டுது. ஓகே, பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா ஒரு 73லேருந்து 44னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்குது. பார்ப்போம், 30னா 15 பாயிண்ட்ஸ் வரும். 50 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 50னா 360. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா. சப்போர்ட் எடுக்குதா இல்லை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப நேரமாக இந்த இடத்துல வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருந்தது. ஃபர்தராக வந்து அதால் இது பண்ண முடியல, ஃபால் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த லைன் போகுது பார்த்தீங்களா, இந்த லைன் கரெக்டாக இப்போ லோவில் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல 408 இருக்குது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வந்து இது இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகணும், ரிஜெக்ட் ஆகலை. அது வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் எதிர்பார்த்ததுன்னா
இந்த 180 22,180 கீழே வந்துச்சுன்னா பேரிஷாக கண்டினியூ ஆகும். ஃபர்தராக வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில் இருந்தால் அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷாக போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருந்தது. அது இல்லாமல் வந்து இந்த டேவோட ஹையை வந்து வர கிராஸ் ஆக போகுது 22,300. இது அடுத்த லெவலுக்கு போகிறதும் வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து 430 வந்து நம்ம வந்து ட்ரிபிளாக வந்து பை பண்ணிக்க வேண்டியதா எக்ஸிட்னு போட்டு. இப்போ 160 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து 180 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதா. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த இடத்துல அதுதான் பண்ணியிருப்பாங்களே. ஓ, ஓகேவா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 6,000 குவான்டிட்டி பையில் வச்சுருக்கோம். சீக்கிரமாக அதை க்ளோஸ் பண்ணோம். எங்கே க்ளோஸ் பண்ணோன்னா வந்து 4,064 ஹிட் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு சரியான மொமெண்டம் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:42. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வந்து இதை வந்து செல் பண்ணியாச்சு. ஓகேவா. இங்கே இப்போ இதோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஐயை நோக்கி போயிட்டுருக்குது. எங்கே போவோன்னா இந்த 22,340 போயிட்டு ஹிட் ஆகும். ஏன்னா டேல இன்றைக்கி இங்கே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. இப்போ வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கான டைம் இது. நிறைய வந்து ஆப்ஷன் செல்லிங் பொசிஷன் வச்சுருவாங்க, எல்லாமே பேனிக் ஆகி க்ளோஸ் ஆகிற இடம் இது. ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:52. நம்ம டார்கெட்டை போய் ஹிட் பண்ண போகுது. ஆக்சுவலாக வந்து டார்கெட் ஹிட் பண்ணிச்சுன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து தப்பிச்சுப்போம். அதுக்கப்புறம்ட்டு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். இதுக்கு மேலே வந்து இருக்குதில்ல, நம்ம இன்ட்ராடேவே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பயங்கரமாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான் மார்க்கெட்டை. ஓகேவா. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:17. ஆக்சுவலாக கரெக்டாக நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. ஹிட் ஆகிட்டு திருப்பி இங்கே இடத்துல ரெஜெக்ஷன் நடக்குது. அதனால் வந்து டார்கெட் என்ன நம்ம போட்டோமோ டார்கெட்டை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 465 இருக்கா, 465 போட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். 465 இருக்குது பாருங்கள் எக்ஸிட் பொசிஷன். இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணோம். உங்களுக்கு இந்த நான் கொடுத்த இந்த க்ளூஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே எப்படி நம்ம வந்து சப்போஸ் நம்ம செல்லராக இருந்தோன்னா எப்படி வந்து எந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணோம், எந்த இடத்துல மொமெண்டம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பை பை.